ஹைட்ரஜன் பாம்பு அணு குண்டுகள் சாதாரண அணுகுண்டுகளை விட 1000 மடங்கு அதிக சக்தி கொண்டவை. ஒருமுறை வெடித்தால், இது எந்த நகரம், எந்த உயிர் மற்றும் எந்த நம்பிக்கையையும் அளிக்கும் ஆபத்துடன் வருகிறது. அணுகுண்டுகள் மற்றும் ஹைட்ரஜன் குண்டுகள் என்னென்ன வேறுபாடுகளைக் கொண்டுள்ளன என்பதை புரிந்துகொள்வது மிகவும் அவசியமாகிறது. இவை உலகின் மிகப்பெரிய ஆபத்தான ஆயுதங்கள் எனக் கருதப்படுகின்றன. 1945இல் அமெரிக்கா ஜப்பானில் அணுகுண்டுகளை வீழ்த்தியது. இது உலகளவில் பெரும் அழிவுகளை ஏற்படுத்தியது. இதனால் இந்நிகழ்வு மனித வரலாற்றில் ஒரு மைல்கல்லாக அமைந்தது. ஜப்பானில் ஏற்பட்ட பெரும் வெடிப்பு அந்நாட்டு மக்களை எவ்வாறு பதற்றத்தில் வைத்ததாக கூறுகிறது. இதிலும் ஜப்பானின் ஆயுதங்களை விலக்குவதற்கான காரணங்களும் விளக்கப்படுகின்றன. இதனால் உலகின் அணுக்கணுக்கான ஓட்டம் பாதிக்கப்பட்டது. இதில் ரஷ்யா, பிரிட்டன் மற்றும் சீன நாடுகள் முக்கிய பங்காற்றுகின்றன. இவை அணு ஆயுதங்களை உருவாக்கத் தொடங்கின. ஹைட்ரஜன் குண்டுகளின் உருவாக்கம், அதன் அழிவான சக்திகள் மற்றும் வெடிப்பு அளவுகளைப் பற்றி விவரிக்கப்படுகிறது. இது உலகின் பல பகுதிகளில் அச்சத்தை உண்டாக்கியுள்ளது. சோவியத் யூனியன் அணு ஆய்வாளர்கள் உலகின் மிகப்பெரிய அணுகுண்டை உருவாக்கும் சவாலை ஏற்றுக்கொண்டனர். இதற்கு சார் குண்டு என ஒரு பெயர் வழங்கப்பட்டுள்ளது. இந்த குண்டின் சக்தி அமெரிக்காவின் காஸ்டில் பிராவோ குண்டின் சக்தியை விட 7 மடங்கு அதிகமாக இருந்தது. இதனால் ஆய்வாளர்கள் அதன் பரிசோதனையை மேற்கொள்ள மிகவும் பயந்தனர். 1961 அக்டோபர் 30 அன்று சார் குண்டு முஸ்காபே தீவிற்கு 50 மெகாடான் அளவில் சோதிக்கப்பட்டது. இதற்கான ஆய்வாளர்களின் ஆய்வுக்கூடம் 100 கிலோமீட்டர் தொலைவில் அமைக்கப்பட்டது. இந்த வெடிப்பு 16 மடங்கு அதிக ஆற்றலை கொண்டது. ஹிரோஷிமா மற்றும் நாகசாகியின் பாம்புகளை ஒப்பிடும்போது இதன் மூலம் மட்கா பேய் தீவின் முழுமையான அழிவு ஏற்பட்டது. ரஷ்யாவின் சாறு பாம்புகள் அதன் பகைவர்களை பயப்படுத்துவதற்காக 50 மற்றும் 100 மில்லியன் மக்கள் உடனே மரணமாகவும் வாய்ப்பு உள்ளது. அது மட்டுமல்லாமல் மாசுபாடு மற்றும் அசர்வுகள் ஏற்படும். ஹைட்ரஜன் வெடிகுண்டுகள் அணு வெடிகுண்டுகளை விட 1000 முறை அதிக ஆபத்தானவை. உலகில் சில நாடுகள் மட்டுமே இதனை உருவாக்கம் செய்கின்றன. ஹைட்ரஜன் வெடிகுண்டுகள் உருவாக்க, சேமிக்க மற்றும் கையாள மிகவும் கடினமான செயல்முறை தேவை. ஒரு சிறிய தவறும் நாட்டை பழிக்க காரணமாக இருக்கலாம். இந்தியாவில் ஹைட்ரஜன் வெடிகுண்டு தொழில்நுட்பம் பலவந்தமாக உள்ளது. ஆனால் இதுவரை இதன் உருவாக்கம் நடைபெறவில்லை. இதனுடைய தாக்கம் மற்றும் ஆபத்துகளை தவிர்க்க இயலாது.